அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு வழிகாட்டுதலுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்திப்போம். ஏன்னா அல்லாஹ்வோட வாக்குறுதியா இருக்கு, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறவங்களோ நான் அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன், நன்றி மறந்தவர்களா இருக்காதுங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு கிடைச்ச அருள் கொடைக்கு வழிகாட்டுதலுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா இன்ஷா அல்லாஹ் நன்றி செலுத்திப்போம். நம்ம கடந்த 2 வாரமா ஃபோக்கஸ் பத்தியும் அல்லாஹ்வை நினைவு கூறுதலை பத்தியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போதைக்கு இன்றைய உலகத்துல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம கவனமா இல்லாதது தான். ஏன்னா அவ்வளோ கவன சிதறுதல் இருக்கு. முன்னாடி உள்ள பயான்ல கூட பார்த்தோம், ஒரு கவன சிதறல்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செய்ய முடியல. நம்ம ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறோம், அதை தொடர்ந்து செய்யாம பாதியிலே நிறுத்திடுறோம். ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம், சில பக்கம் படிச்ச உடனே நம்ம கவன சிதறல போய் அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒரு நிறைய இது சொல்லலாம். அவ்வளோ கவன சிதறுதல் இருக்கு. அந்த கவன சிதறுதல்லாம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம கவன குறைவா இருக்கிறது, அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கம் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம படைச்சிருக்கிறதுக்கு நோக்கம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறதுக்காக. அந்த அந்த ஃபோக்கஸ், அந்த பாயிண்ட்லேருந்து கவன சிதறதை வைக்கிறது தான் சைத்தானோட ஒரு பெரிய ஒரு டூலா இருக்கு, ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதுலேருந்து அல்லாஹ் மட்டும் வணங்குறதுலேருந்து நம்மளை மக்களை கவனத்தை திருப்ப வைக்கிறது தான் சைத்தானோட ஒரு குறிக்கோளா இருக்கு. அந்த வலையில நம்ம அகப்படாம நம்ம ஃபோக்கஸை நம்ம தெளிவாக்கணும். நம்ம எல்லா வகையிலையும் நம்ம பார்க்கணும். நம்ம முன்னாடி நேற்று குரான் கிளாஸ்ல பேசின மாதிரி தான், ஒரு ஆன்மீகம், ஒரு நன்னறினா அப்படியே இந்த உலக வாழ்க்கையெல்லாம் விட்டு நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம பல நாட்கள், பல மாதங்கள், அப்படி பல வருஷங்கள் அப்படியே நம்ம ஒரு இமயமலைக்கு போயிட்டு ஒரு இந்த மாதிரி சாமியார் மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி போறது தான் ஒரு ஆன்மீகத்துல அல்லாஹ் கிட்ட நெருக்கமா போறதுக்கு உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. ஆனா அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கை, அதுல அல்லாஹ் நன்னெறிய சொல்லியிருக்காங்க. எப்படி சம்பாதிக்கணும், எப்படி குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும், எப்படி பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும், எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும், எப்படி நியாயமா தீர்ப்பு சொல்லணும், எப்படி மற்றவங்ககிட்ட பேசணும், எப்படி பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட வாழ்க்கையில உள்ளது தான் அல்லாஹ் நன்னறின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அல்லாஹ் நம்மளுக்கு இந்த கொடுத்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழணும். அந்த ஃபோக்கஸ்லேருந்து நம்ம திசை திருப்பிடக்கூடாது. இப்போ பணம் சம்பாதிக்கணும் நோக்கம், அல்லாவோட சிஸ்டம். அந்த பணம் மட்டும்தான் சொல்லிவிட்டு அந்த அல்லாவை மறந்துட்டு அந்த பணத்தை பக்கம் போயிடக்கூடாது. குடும்பம் முக்கியம்தான், அந்த அல்லாவை மறந்துட்டு அந்த குடும்பம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு விஷயம்தான், அதுக்குன்னு அல்லாவை மறந்துட்டு அந்த பொழுதுபோக்குலயே மூழ்கிடக்கூடாது அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். அதனால நம்ம ஃபோக்கஸை நம்ம தெளிவா வச்சுக்கணும், கடவுள் மட்டும்தான் அப்படின்னு. எந்த விஷயம் செஞ்சாலும் நம்மக்குள்ளேயே அந்த கேள்வியை கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த விஷயம் அல்லாஹ் கிட்ட நம்ம நெருக்கமா கொண்டு போதா, இந்த விஷயம் மூலியமா நம்ம அல்லாவை நெருங்க முடியுதா, இல்ல அல்லாஹ் கிட்டேருந்து திசை திருப்ப கொண்டு போகுதா அப்படின்னு. ஈவன் நம்ம ஒரு ஒரு மூவி பார்க்குறோம் அல்லது யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தா கூட இந்த கொஸ்டினை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கவன சிதறுதல்னு உள்ளது ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு இது ஆக போறது இல்லை. இன்ச்சு பை இன்ச்சா தான் சைத்தான் நகர்த்துவான். அதனால நம்ம கவன சிதறுதல்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கவனம் சிதறி போதா, இல்ல அல்லாஹ் கிட்ட நெருக்கமா போதா அப்படின்னு. அன்னைக்கு உள்ள ஒரு பயான்ல சாதிக்கு பயான்ல அதுல பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு நன்மை தீமையை ஒரு போட்டி போட்டுக்கிட்டு, அதாவது ரெண்டுமே அதாவது எப்படின்னா சைத்தானும் நம்மளுக்கு கிசுகிசுக்கிறான், அல்லாவோட அறிவுரையும் இருக்கு.
இப்போ ரெண்டுமே வந்து அதாவது நம்ம ரெண்டு குதிரை மாதிரி நம்மளுக்குள்ள இருக்கு. நம்ம எதுக்கு நம்ம தீனி போடுறோமோ அந்த பக்கம் வந்து அது வந்து நம்மளோட இது வளருது அப்படின்னு இருக்கும்போது, நம்ம அல்லாவை நெருங்கி போறக்கூடிய விஷயத்துக்காக நம்ம வந்து நம்ம ஆன்மாக்கு நம்மளோட மைண்ட்ல எண்ணத்துல வைக்கும் போது அது அல்லாவை நெருங்கி போகுது. அல்லாஹ்கிட்ட இருந்து தூரமா போற விஷயத்த நம்ம சின்ன ஒரு வீடியோ தானே, சின்ன ஒரு சினிமா தானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட இருந்து விலகி போற மாதிரி உள்ள விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தும் போது அது இன்ச்சு பை இன்ச்சா நவர்த்தி நம்மளை பல நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு திசை திருப்புதலா ஆயிடுது அப்படின்னு பாக்குறோம். அதனால நம்ம வாழ்க்கையோட நோக்கம் வந்து ஒரே இலக்கு அல்லாஹ் மட்டும், ஒரே மூலாதாரம் குரான் மட்டும். அல்லாஹ் சூரா 6ல கிளியரா சொல்லியிருக்காங்க. இத வந்து முற்றிலும் விவரிக்கப்பட்டதா இருக்கும்போது இதை தவிர்த்து வேற எதையும் மார்க்க ஆதாரமா தேடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு மார்க்க ஆதாரம்னா குரான் மட்டும்தான். வேற யாரு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எந்த புத்தகத்துல இருந்திருந்தாலும் பரவாயில்ல, அது குரானுக்கு மாற்றமா இருந்துச்சுன்னா அது நான் எனக்கு மார்க்க ஆதாரம் கிடையாது அப்படின்னு நம்ம வந்து உறுதியோட இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் வந்து நம்மளை வந்து ஆராய சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஞான் குரானை வந்து ஆராய்ந்து பார்க்காது இருக்கின்றன, அவங்க மனங்கள்ல வந்து பூட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறாங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கவனத்தை வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கணும். அப்படியே விட்டுட்டுனா வந்து அப்படியே கவன செலுத்துறதெல்லாம் போயிடும். நம்ம வந்து அன்னைக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஒரு கடல்ல வந்து ஒரு கப்பலுக்கெல்லாம் வந்து ஒரு கலங்கரை விளக்கு வந்து அது ஒரு ஃபோக்கஸ் பாயிண்டா இருக்கும். இங்கே தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லைட் ஹவுஸ் வச்சு அது கரெக்டான ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட வழிகாட்டுதல் சொர்க்கத்தை அடையிறதுக்கு அல்லாஹ் குரானை வந்து கலங்கரை விளக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்க பாதை, இதுதான் உங்களோட இது. வியாபாரம் பண்ணணும்னா இப்படிதான் நீங்க பண்ணணும், நீங்க வந்து ஒரு சாட்சி சொல்லணும்னா இப்படிதான் நீங்க சாட்சி சொல்லணும், பிள்ளைங்களை வளர்க்கணும்னா இப்படிதான் நீங்க பிள்ளைங்களை வளர்க்கணும், பெற்றோர்களை மதிக்கணும்னா நீங்க இப்படிதான் மதிக்கணும், இந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வழியில குரான் விளக்கமே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு வழிகெட்டு போனவங்க தான் வந்து அந்த மாதிரி உள்ள வார்த்தை சொல்லுவாங்க. உண்மையான நம்பிக்கையாளர்கள் குரானை ஆராய்ந்து பார்க்கறவங்க வந்து எல்லா விஷயமும் இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயம் பேசுன்னு எது எது பேசக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய அதே ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது எல்லா விஷயத்தையும் எல்லாம் வந்து ஒன்னொன்னையா சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நம்ம பர்சனலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எல்லாம் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா கவனம் சிதறதுல வந்து நம்ம வந்து உணர முடியுது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு வீக்காக இருக்கணும், ஒரு கண்ட்ரோலாக. அதுதான் ஒரு மெடிடேஷன். உண்மையான தியானம்னு சொல்ல போனால் ஒரு எந்தவித கவன சிதறதுலாம் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸை ஒரே பாயிண்ட்ல வச்சுட்டு அல்லாவை நினைக்கிறது தான் வந்து திக்ர். அதை பற்றி தான் இன்ஷால்லா நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அப்படி திக்ர் பண்ணுறவங்க வந்து அது அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போகிறது வந்து அந்த ஒரு இடத்துக்கு போகிறது வந்து ரொம்ப கடினம். அது அல்லாவே குரான்ல வந்து அதை சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படின்னா வந்து மற்ற இதை கவன சிதறதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஃபோக்கஸாக அல்லாவை மட்டும் வச்சுக்கிட்டு அல்லாவோட தன்மையை நம்ம உணர்ந்து நம்ம சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா நம்ம செஞ்ச பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திலேருந்து மீண்டு அந்த பாவத்தை நான் திரும்பி செய்ய மாட்டேன்னு அது உணர்ந்து அஸ்தோஃபிர்லா அப்படின்னு சொல்லும் போது அது பல மடங்கா நம்மளுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கு. ஆனா பல மணி நேரமா நம்ம வந்து ஒரு கவனம் இல்லாம குரானை படிக்கிறத விட ஒரு கொஞ்ச நேரம் கவனத்தோட குரானை படிச்சு அந்த வசனத்தை சிந்திச்சு அந்த வசனம் என்ன சொல்லுது, எனக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனத்திலேருந்து நான் எப்படி படிப்பினை கொண்டு எடுத்துக்கிட்டு அதை என்னோட வாழ்க்கையில எப்படி நடத்துன்னு அப்படின்னு உள்ளத ஒரு ஒரு கவனத்தோட இது பார்க்கணும். அதுதான் அல்லாஹ் குரான்லயே வந்து சொல்லியிருக்காங்க. குரானை நீங்க எடுத்து கூறும்போது அதை கருத்தூன்றி கவனத்தோட செவியேறுங்க. எதுக்காகனா நீங்க கருணை அடையும் பொருட்டு, நீங்க வெற்றி அடையும் பொருட்டு, அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது கருத்தூன்றி கவனத்தோட செவியே இருக்கிறதுனா அதை எடுத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்ற அட்வைஸை நீ கவனமா கேளுனா ஜஸ்ட் அட்வைஸை மட்டும் கேட்டுட்டு போறது இல்லை,
அதைப்படி நம்ம வந்து செயல்படுத்துறது தான் அந்த அட்வைஸுக்கு உள்ள மரியாதை. அதுக்கு தான் அட்வைஸே அவங்க சொல்றாங்க. ஒரு பெற்றோர்கள் அட்வைஸ் சொல்றாங்க, ஒரு டீச்சர் அட்வைஸ் சொல்றாங்கன்னா அட்வைஸை நம்ம கவனத்தோட கேட்டுட்டு அல்லது அந்த அட்வைஸையே நம்ம மனனம் பண்ணிட்டு அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலைன்னா அது வந்து பலன் கிடையாது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் அவங்க அட்வைஸே சொல்றாங்க. ஏன்னா குரானை வந்து இந்த சைத்தான் வந்து எப்படி வந்து ஒரு திசை திருப்பி வச்சிருக்கானோ அதே மாதிரி குரான்லேருந்தும் மக்கள் வந்து திசை திரும்பி வச்சிருக்காங்க. குரான்னாலே என்னன்னாலே நம்ம வந்து மனனம் பண்ணிக்கிட்டு அது வந்து சும்மா வந்து ஓதுறதுக்கு மட்டும், யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா ஓதுறது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு நல்லது கெட்டது இருந்தால் ஓதுறது, அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாது, அந்த விஷயத்தை எப்படி என்ன சொல்றாங்கன்னே தெரியாது, அவங்கள எப்படி நம்ம அதை அவங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். இந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கான மக்களை வந்து திசை திருப்பி வச்சிருக்கான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது குரானோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு குரான்ல இருந்துச்சுன்னா அது என்னோட மார்க்கத்தோட ஆதாரம், அது எனக்கு அல்லாஹ் வந்து எனக்கு சொன்னது அறிவுரை அப்படின்னு எடுத்துக்கணும். அதை நம்ம வந்து கவனம் செதுறதுல நம்ம விட்டுட்டோன்னா சும்மா மற்ற புக்கு எல்லா புக்கும் எடுத்துக்கிட்டு இதில் ஜக்காத்து இப்படி இப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா அப்படி கொடுப்போம், அதுக்கப்புறம் இங்கே வந்து தொழுகையில் இவங்க பேரை சேர்க்கணும்னு போட்டிருக்கா அவங்க பேரை சேர்த்துப்போம், அடுத்த இதில் புத்தகத்தில் படிக்கும் போது இந்த நபியோட சேர்ந்து அவங்களையும் பேர் சேர்த்துக்கணும்னு சொன்னால் அவங்களையும் சேர்த்துப்போம், அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா கவனம் சிதறது. அப்படிதான் கவனம் சிதறது போய் கோடிக்கான மக்கள் வந்து நேரான வரிய சிராத்துல் முஸ்தகிமே தவற விட்டுட்டு இருக்காங்க. அந்த சிராத்துல் முஸ்தகிமே அவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க. சிராத்துல் முஸ்தகிம்னு அல்லாஹ் குரான்ல பல வசனத்துல இதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சிராத்துல் முஸ்தகிம்னா அது வந்து நன்னெறியாளர்களோட பாதை. நன்னெறியாளர்களோட பாதைன்னா அவங்க நடந்து போன பாதை கிடையாது, இந்த ரோட்ல தான் நடந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பிசிக்கலா எடுத்துக்க கூடாது. நன்னெறியாளர்களோட வாழ்க்கை நடைமுறை, அவங்க அல்லாவோட வழிகாட்டுதல் படி வாழ்ந்தாங்க. முகமது நபி அல்லாவோட வழிகாட்டுதல் படி வாழ்ந்தாங்க. அந்த வழிகாட்டுதல் குரான்ல தான் இருக்கு. குரான்ல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ நன்னெறியாளர்கள் அப்படி பின்பற்றினாங்க. அந்த பாதையில நம்மளும் போகணும்னா சிராத்துல் முஸ்தகிம். அதை விட்டுட்டு ஒரு கற்பனையா வந்து சிராத்துல் முஸ்தகிம்னா நம்ம வேற புத்தகத்துல தேடினோம்னா வந்து பயங்கரமா கட்டுக்கதையா இருக்கும். அது பாலம், அது வந்து மெல்லிசா இருக்கும், ஒரு பக்கம் நரம் இருக்கும், ஒரு பக்கம் சொர்க்கம் இருக்கும், அப்படி இப்படின்னு எப்படியோ சொல்லுவாங்க. நல்ல அறியாளர்கள் வந்து மின்னல் வேகத்துல கடந்துருவாங்க அப்படி இப்படின்னு. அதுக்கு அந்த பாலத்தை அந்த அவங்க சொல்ற மாதிரி இப்போ இதா மாதிரி சொன்னா அதுதான் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சிராத்துல் முஸ்தகீம்ல தான் நம்ம இருக்கோம். அது நம்ம சிராத்துல் முஸ்தகீம்ல தான் இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம குரானை பார்த்து தான் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஃபோக்கஸ், அதை தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம ஃபோக்கஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தேன், வேகத்தோட நேரான பாதை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தோம். அதனால நம்ம வந்து வேகத்துல ஓடுறோம்னு உள்ளது பெருசு கிடையாது. நீ தப்பான சைடு இப்ப இந்த சைடு போக வேண்டியதுக்கு நீ இந்த சைடு வேகத்துல போனோம்னா அது வெற்றி கிடையாது. நீ கரெக்டான டைரக்ஷன்ல போகணும். அதனால வந்து நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கரெக்டா வைக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன, மறுபடியும் நம்ம நினைவூட்டிப்போம். நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட் அல்லாஹ் மட்டும். என்னை மட்டும் வணங்குறதுக்காக தான் மனிதர்களையும் ஜின்களையும் படைச்சேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாழ்க்கையோட நோக்கத்தை சொல்லியிருக்காங்க. அதனால நம்மள ஒவ்வொரு செயலும் வந்து அல்லாவை நோக்கி தான் இருக்குன்னு, அல்லாவை திருப்திப்படக்கூடிய செயலா தான் இருக்குன்னு. ஒவ்வொரு விஷயம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம சாப்பிட போறோம், சாப்பிடும் போது இப்போ சாப்பாடு தான் நம்மளுக்கு அவசியம், நம்மளுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்டா நம்மளுக்கு டேபிள்ல இருக்கு. அதை வந்து அணுகுமுறையில அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து நன்றி செலுத்துங்க, இது அல்லாவோட வாழ்வாதாரம், அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உணவு கொடுத்துருக்காங்க, நன்றி செலுத்துங்க. அதை சாப்பிடும் போது அல்லாவை நினைவு கூறுங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்குங்க. அதுக்கப்புறம் பெருந்தீனி சாப்பிடாதங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணாதங்க. எவ்வளவு விஷயம் இன்னும் நம்ம வசனத்திலேருந்து எடுக்கும் போது அவ்வளோ இது உள்ளது இருக்கு. ஒரு சாப்பிட்றோம், நம்ம இப்போ அடுத்து நம்ம ஜும்மா முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட போறோம். அந்த சாப்பாடு தான் அது நம்ம ஒரு வாழ்க்கையில உள்ள பங்கு தான். அந்த பங்குல அல்லாவை எவ்வளோ நினைவு கூறுற விஷயம் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அதுல இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு செயின். இது மாதிரி அல்லாஹ் வந்து ஒரு வசனத்துல சொல்லியிருக்காங்க, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு தருவான்னு.
இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு, சுவையான சாப்பாடு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அடுத்தது, என்னை நீங்க நினைவு கூர்ந்தாங்கன்னா நான் உங்களை நினைவு கூறுறேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம சாப்பிடும் போது நம்ம அல்லாவை நினைவு கூறும் போது அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுறாங்க, நம்மளை சரி செய்யறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் கருணையும் வழிகாட்டுதலும் வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இதுக்கு கனெக்ட் ஆயிருது பாருங்க. முன்னாடி சிராத்துல் முஸ்தகிம்னு பார்த்தோம். இந்த சிராத்து முஸ்தகிம் பாதையை அல்லாஹ் நீங்க என்ன நீங்க நினைவு கூறும் போது அப்படிப்பட்டவங்களுக்கு நான் வழிகாட்டுதலை வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான வழிகாட்டுதலை அல்லாஹ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்டடா இருக்கு. இதுல மெயினா உள்ளது என்னன்னா, நம்ம ஃபோக்கஸ், கவனம் சிதறாம நம்ம அல்லாஹ் மட்டும், குர்ஆன் மட்டும்னு உள்ளதை இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அதில செஞ்ச பாவத்துக்கு பாவமன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. இப்ப நம்ம ஃபோக்கஸை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபோக்கஸ்னா அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தருது மார்க்கத்திலையும் ஃபோக்கஸ், எல்லா விஷயத்திலையும் சரி. நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி தான், நம்ம ஒரு 10 வசனம் நம்ம ஒரு முழு கவனத்தோட நம்ம படிக்கிறதும், பல மணி நேரம் கவனம் இல்லாம குர்ஆனை படிக்கிறதையும் பார்க்கும்போது, நம்ம கொஞ்ச நேரம் படிச்சாலும் கவனத்தோட படிக்கிறது ரொம்ப சிறந்ததா இருக்கு. இதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும், நம்ம படிப்புல சரி, நம்மளோட வேலையில சரி, நம்ம குடும்பத்தை மெயின்டைன் பண்றதுல சரி, ஈவன் சமைக்கிறதுலையும் நம்ம பல உணவை நம்ம கவனம் இல்லாம ஏனோ தானோன்னு சமைக்கிறதோட, ஒரு உணவு சமைச்சானோ அது நம்ம கவனத்தோட நம்ம சமைக்கும் போது அது நம்மளுக்கு அல்லாவோட அருள் கொடையில அது நம்மளுக்கு சிறப்பா வருது அப்படின்னு பார்க்கிறோம். அதனால கவன சிதறுதல்னு உள்ளது நம்ம எல்லா விஷயத்திலையும் இருக்கு. அதை நம்ம கவனத்தோட இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது மெயினான விஷயம். அல்லாஹ் நம்மளை ஊக்குவிக்கிறது தியானம், திக்ர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திக்ர்னா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரே வார்த்தையே பல டைம் திரும்பி திரும்பி சொல்றதுதான் திக்ரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, குர்ஆன்ல திக்ர்னு உள்ளதுக்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திக்ர்னு உள்ளது அல்லாவை நினைப்பது, அல்லாஹ் அருளை நினைச்சு, ஆற்றலை நினைச்சு, அல்லாஹ் நம்மளுக்கு நம்ம படைச்சதை நினைச்சு அல்லாஹ்க்கு புகழ்றது, அல்லாவை துதிக்கிறது. அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உணர்றது. நான் தனியா தான் இருக்கேன், யாரும் பார்க்கலன்னு அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அல்லாஹ் என்னை பார்க்குறாங்க, நான் தனியா இருந்தாலும் இந்த தப்பு பண்ணனா அல்லாஹ் என்னை பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறது. இதுதான் யூசுப் நபி ஸ்டோரியில அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த யூசுப் நபி அவங்க அந்த வீட்டில் உள்ள அவங்க ஒரு தப்பான ஒரு இதுக்கு அவங்க அழைக்கும் போது யூசுப் நபி டக்குன்னு அல்லாவை நினைவு கூறுறாங்க. அல்லாஹ்க்கு, என்னோட ரப்புக்கு நான் துரோகம் இழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை நினைவு கூறுறாங்க. அங்கே உடனே அல்லாஹ் வழிகாட்டுதல அல்லாஹ் வழங்குறாங்க. அந்த மாதிரி எந்த வித சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம அல்லாவை நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் திக்ர். திக்ர்னு உள்ளது ஜஸ்ட் ஒரு நாக்குக்குள்ள வேலை மட்டும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சவுண்டுல மட்டும் சொல்றது கிடையாது. அது உள்வாங்கி உணர்ந்து அது சொல்றது. சாரி, தேங்க்யூ, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு சவுண்டா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய வார்த்தையா இருக்கு. ஒரு உணர்ந்து, சாரி நான் தெரியாம செஞ்சிட்டேன், மன்னிச்சிங்கன்னு சொல்றது எப்படி? சும்மா சாரி சாரி சாரின்னு ஒரு உதட்டளவுல சொல்றது எப்படி? அதனால நம்ம ஒரு கவனம் இல்லாம, சும்மா ஒரு உதட்டளவுல உள்ள விஷயமா இல்லாம, நம்ம உள்வாங்கி அல்லாவை உணர்ந்து அல்லாவை புகழ்றது, துதிக்கிறது, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அருளுக்குடைய உணர்ந்து அதுக்குள்ள நன்றி செலுத்துறது. இது எல்லாமே நம்ம என்னவோ அல்லாஹ்க்கு நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் தொழுறதெல்லாம் நம்ம என்னவோ அல்லாஹ்க்கு நல்லது பண்றோம், நம்ம ஜக்காத்து கொடுக்கறது என்னவோ அல்லாஹ்க்கு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஒரு திக்ரு நம்ம ஒரு டைம் ஒதுக்கி பண்றது நம்ம நம்ம ஏதோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அல்லாஹ்வோட சிஸ்டம் அது நம்மளோட ஆன்மாக்கு,
பல மடங்கா நம்மளுக்கு திரும்பி வருது. நம்ம வந்து மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, அந்த பர்ஃபெக்ட் ஹாப்பினஸை அல்லாஹ் வந்து இங்கேயும் கொடுக்கறதுக்கு, மறுமையிலையும் எண்ணிலடங்கா கொடுக்கறதுக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற ஒரு விஷயமா தான் வந்து திக்ர் இருக்கு. என்னவோ நம்ம வந்து 10 நிமிஷம் நம்ம மற்ற வேலையை விட்டுட்டு திக்ர் பண்றது நம்ம அல்லாஹ்க்கு அது தேவைப்படுது போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அது மூலியமா பல மடங்கா நம்மளுக்கு அல்லாஹ் திருப்பி கொடுக்குறாங்க. குரான்ல அதுக்கு ஒண்ணுத்துக்கும் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நம்ம சாப்பிடும் போது உள்ள எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம். அது நன்றி செலுத்தும் போது பல மடங்கா திரும்பி தராங்க. அல்லாவை நினைவு கூறும் போது அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் ஏற்படும் போது அல்லாவை நினைவு கூறும்போது அவங்களுக்கு வந்து கருணையும் வழிகாட்டுதலுக்கும் தகுதி அடைஞ்சு விட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு துன்பம் நேரிடும் போது அவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனமே வந்து இவங்க அல்லாவோட தகுதிக்கு அல்லாவோட கருணைக்கு தகுதி அடைந்து விட்டாங்க, அல்லாவோட வழிகாட்டுதலுக்கு தகுதி அடைந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னா, அல்லாவோட கருணையை நம்ம அடையணும்னா, அல்லாவோட வழிகாட்டுதலை நம்ம அடையணும்னா அது நம்ம வந்து அல்லாவை நினைவு கூறணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இப்போ ஒரு சோதனை வருதுன்னா அது அல்லாஹ் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு போறோம், நம்ம வண்டியில போய்கிட்டு இருக்கோம், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு உள்ளது, அல்லது நம்ம ஒரு ட்ரெயினுக்காக எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு 1 hour லேட் ஆகுது அப்படின்னு உள்ளது வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. அந்த சூழ்நிலையில அல்லாஹ்வை நினைக்கிறோமான்னு உள்ள ஒரு சோதனை உள்ளது இருக்கு. சோதனைன்னு உள்ளது வந்து நம்மளை டெஸ்ட் பண்றது மட்டும் இல்லை, அது நம்ம ரிவார்டு நம்மளுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு, நம்மளுக்கு பல மடங்கா திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படின்னு. இந்த வசனம் கரெக்டா ஞாபகம் இல்லை. அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு துன்பம் நேரிடும் போது அவங்க மட்டும் இறங்கி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து சொல்றோம்ல, அங்க வந்து அவன் மட்டும் எனக்கு கூப்பிட்டு இருந்தா, அல்லது அவன் மட்டும் எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேச்சு வாக்குல சொல்றோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுல்ல, அந்த சமயத்துல மட்டும் நீங்க என்ன இறஞ்சிருந்தா, என்கிட்ட உதவி தேடி இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் அந்த கஷ்டமே. இப்ப நம்ம ஒரு காலில் அடிபட்டுருச்சுன்னா நம்மளுக்கு வேதனையில நம்மளுக்கு வலிக்குன்னு, நம்மளுக்கு வந்து வேதனை வருன்னு, நம்மளோட அன்றாட வேலை வந்து தடைப்படுன்னு அப்படின்னு உள்ளது அல்லாவோட நோக்கம் இல்லை. அந்த சமயத்துல நீ வந்து அல்லாவை நினைக்கிறியா? அப்படி நீ நினைச்சிட்டனா உன்னோட அடுத்த ஸ்டேஜ் வந்து வேற மாதிரி ஒரு வழிகாட்டுதலை அடைஞ்சி ஒரு ஞானத்தை அடைஞ்சி நம்ம பார்க்கிறோம். குரான்னு உள்ளது வந்து ஞானம் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானம்னு உள்ளது வந்து நம்ம வந்து நன்னறியான காரியங்கள் புரியுற மூலியமா தான் ஞானத்தை அடைய முடியும். இப்போ குரான் இப்போ ஒரு விஷயத்த படிச்சு ஒரு நார்மலா ஒரு புக்கு இருக்கு, ஒரு மெடிக்கல் புக்கோ அல்லது இன்ஜினியரிங் புக்கோ இருக்கு. அந்த புக்கு வந்து நம்ம வந்து பல டைம் படிச்சு அல்லது அதுக்குள்ள உள்ள விஷயத்த நம்ம கத்துக்கிட்டா அந்த விஷயம் நம்ம புரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஆனா அதே மாதிரி குரானை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா முடியாது. குரானை வேணா பல டைம் படிச்சிடலாம், மனனம் பண்ணிக்கலாம். அதை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு ஞானம் வேணும். அதுல வந்து தெய்வீக ஒரு தடை இருக்கு, அதை மீது நீங்க ஒரு நம்பிக்கை கொண்டாதான் அது உங்களுக்கு புரிய வரும், அது வந்து உங்களுக்கு செயல்முறையில வரும். அது அப்படி இல்லாட்டி வந்து ஜஸ்ட் ஒரு உதட்டு அளவுல தான் இருக்கும். லிப் சர்வீஸ் நாட் கவுண்டட் அப்படின்னு நம்ம குரான்ல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். உள்ளார்ந்த எண்ணத்தை தான் வந்து அல்லாஹ் கவுண்ட் பண்றாங்க. சும்மா சுபானல்லான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல டைம் நம்ம வந்து உணராம சொல்றதோட உணர்ந்து நம்ம சொல்லும் போது அதோட பலனு பல பெருசா இருக்கு. எப்படி அஸ்தோஃபில்லான்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச தவற உணர்ந்து நம்ம அதை செய்யும் போது அதுலேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்துறாங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த ஒரு உணர்றோம்ல. அந்த மாதிரி வந்து குரானை வந்து நம்ம வந்து ஒரு செயல்முறைப்படுத்துறதுக்கு அதுக்கு ஞானம் வேணும். அது வந்து ஒரு அரபிக்கு கிராமரு அல்லது அரபிக்குல நீ வந்து ஒரு பெரிய கோர்ஸ் ஒரு 3 வருஷம் கோர்ஸ் படிச்சேன்னா உனக்கு குரானை ஃபுல்லா புரிஞ்சிடும், அல்லது நீ இந்த மதரசால போய் படிச்சேன்னா வந்து உனக்கு குரான்ல நீ புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு உள்ள விஷயம் கிடையாது. உங்களுக்கு படிப்பறிவு இருக்கோ இல்லையோ அது மீது நீங்க நம்பிக்கை கொண்டாங்கன்னா அல்லாஹ் ஆசிரியரா இருந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நிறைய பயான்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் வந்து
எப்படி தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்க, எப்படி ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி ஷஹாதத்து, சாட்சி, சாட்சி பிரகடனம் அப்படின்னு உள்ளத எது ஷஹாதத்துனா என்னன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் குரானை படிச்சு, குரான்ல பல வருஷம் பண்டிட்டு பெரிய பெரிய மதரசால படிச்சவங்கள்ட்ட அதெல்லாம் கேட்கும் போது அவங்க சொல்ற பதிலும், அவங்க குரானை ஃபுல்லா மனனம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு உள்ளதுலயும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஜஸ்ட் ஒரு லிப் சர்வீஸ்ல ஒரு மனனம் பண்ணி வச்சுக்கிட்டா அல்லாஹ் கிட்ட கவுண்ட் ஆகாது. இதை தான் நம்ம மறுபடியும் நம்ம நினைவு கூறுறதுக்குன்னு நம்ம ஒரு கவனம், ஃபோக்கஸ், அது நம்ம தவற விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் அதுல நம்பிக்கை, இதை வைக்கும் போது அல்லாஹ் குரான்ல நம்மளுக்கு ஞானத்தோட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குரானை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, உங்களை இதயங்கள்ல தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதுல ஆழ்ந்த கருத்து இருக்கு, அதை நம்ம சிந்திக்கணும். இதயங்கள் தொந்தரவு செய்யக்கூடியது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்ன கேட்டா நான் ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவேன், ஒவ்வொரு ஆளையும் கேட்டா அவங்கவுங்க லிஸ்ட் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தொந்தரவு செய்யக்கூடியதுக்கு நிவாரணம் எதுல இருக்குன்னா குரான்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம குரானை அர்த்தம் சரியாம ஓதுறதுலயோ, இல்ல அதை பிரிண்ட் எடுத்து வீட்டுல மாட்டி வச்சுக்கிறதுலயோ, அல்லது கழுத்துல தாயத்தா மாட்டிக்கிறதுலயோ இல்ல, அதை படிச்சு உணர்ந்து நடைமுறைப்படுத்துறதுல. இப்ப நம்ம பார்த்தோம்ல, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க மட்டும் இறைஞ்சிருந்தா அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்களே, அந்த மாதிரி நம்மளுக்கு உள்ள ஒவ்வொரு கஷ்டம் சமயத்திலையும் அல்லாவை நம்ம இறைஞ்சிருந்தா அந்த கஷ்டம் நம்மளுக்கு பலனாயிடும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அது நேற்று குரான் கிளாஸ்ல கூட பார்த்தோம். ஒரு தோட்டம் உள்ளவங்களை அல்லாஹ் எக்ஸாம்பிளா ஒரு சொல்றாங்கல்ல, அல்லாஹ் எல்லா அருள் கூடயும் கொடுத்துருக்காங்க. மகத்தான செழிப்பு, பல மடங்கா அவங்க முதல் போட்டதுல இருந்து பல மடங்கா விளைச்சல் ரெடியா இருக்கு. அறுவடை பண்ணிட்டாங்கன்னா ஒரு லாபகரமான உள்ளதா போகும். அது போய்கிட்டு இருக்கும் போது அவங்களோட தாட்ஸ் என்னவா ஆயிடுதுன்னா, அல்லாவை மறந்துட்டு அவங்கள முன்னிலைப்படுத்திட்டாங்க. என்னோட திறமையால நான் இதை கொண்டு வந்தேன், என்னோட திறமையால இவ்வளவு பெரிய பலன் வந்திருக்கு, நான் நாளையில இருந்து நம்மள்ட யாரும் ஏழைங்களா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அல்லாவை நினைவு கூறல. அல்லாவை நினைவு கூறாம போகும்போது அங்க ரெடியா பலன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்த தோட்டம் அழிச்சிட்டு போயிடுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த மாதிரிதான் எல்லா விஷயமும் அல்லாஹ் டிஃபால்ட்டா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துக்கிறது, நம்மளுக்கு அருள் கொடையாதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம இன்வால்வ் பண்ணி விட்டு நான் டேக்கல் பண்ணிடுவேன், நான் இதை ஹேண்டில் பண்ணிடுவேன், என்னால இதை முடியும், நான் இந்த இதை மெயின்டைன் பண்ணிடுவேன். ஒவ்வொரு பிரச்சனையும், எல்லா பிரச்சனைக்கும் போகலாம். பினான்சியல் பிரச்சனையோ, அல்லது உடம்பு ஆரோக்கியமோ, இல்ல குடும்ப பிரச்சனையோ, எல்லாத்திலையும் நான் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அல்லாவை மறந்து தன்னை முன்னிலைப்படுத்தும் போது அந்த பிரச்சனை பல மடங்கா பெருசாயிடுது. அருள் கொடையா இருந்து பலனை அனுபவிக்கக்கூடிய நேரத்துல அதுல நம்ம தாட்சை கொண்டு போய் போட்டோம்னா அப்படிப்பட்ட அருள் கொடையே நஷ்டமாயிடுது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் நம்மளுக்கு கரெக்டான சொல்யூஷன், கரெக்டான ஒரு வாழ்க்கையை பண்ணும்போது அது என்னால முடியும், நான் வச்சிருக்கிறத சேர்த்து வச்சிருக்கிறத பணத்தால முடியும், அல்லது நான் சேர்த்து வச்சிருக்கிறத என்னால அறிவால முடியும், அல்லது நான் மற்ற நம்ம குரான்ல நம்ம பாக்குறோம்ல, நான் இதால நான் பெற்றுக்கொண்டுவேன் அப்படி இப்படின்னு, அந்த இதை நம்மளோட தாட்ஸை நம்ம அதுக்குள்ள போடும் போதுதான் அது நம்மளுக்கு நஷ்டமாயிடுது அப்படின்னு உள்ளதை நம்ம பாக்குறோம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த வசனத்துல சூரா 2 வசனம் 155, இந்த வசனத்தை மட்டும் பார்த்துப்போம். நிச்சயமாக நாம உங்களை பயம், பசி, பணம், வாழ்வு, விளைச்சல் ஆகியவற்றின் நஷ்டத்தை மூலம் சோதிப்போம், உறுதிப்பாட்டு உடையவர்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரிடும் போது அவர்கள் கூறுகின்றனர், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், மேலும் அவரிடமே நாம திரும்பி செல்லக்கூடியவர்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, இவர்களுக்கு தங்களுடைய இரட்சகருடைய ஆசிக்கு கருணைக்கும் தகுதி பெற்று விட்டாங்க. அல்லாஹ்வோட ஆசிக்கும் அருள் கொடைக்கும் கருணைக்கும் தகுதி பெற்றுட்டாங்க, இவர்கள் தான் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு. ஆனா நன்னறியாளர்களா இருந்துட்டா உங்களுக்கு நஷ்டமே ஆகாது, உங்களுக்கு துன்பமே வராதுன்னு அல்லாஹ் சொல்லல.
நஷ்டம் ஏற்படும், எல்லாமே உங்களை இந்த அளவுலாம் சோதிப்போம், பசி வரும், உங்களுக்கு பணம் தேவை வரும், வாழ்வுல விளைச்சல்ல நஷ்டத்து மூலியமா உங்களை சோதிப்பேன். ஆனா சோதனை இல்லாம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஒவ்வொரு ஆளும், நான் நீங்க கேட்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த இதை கடந்து செல்லக்கூடியவங்களா தான் இருக்கும். அப்படி வரும்போது நம்ம துன்பம் நேரிடும் போது நம்ம இதோட கடமை என்னன்னா அல்லாவை நினைவு கூறணும். அல்லாவை நினைவு கூர்ந்தா அல்லாஹ் அப்படிப்பட்டவங்களுக்கு ஆசையும் கருணையும் வழங்கி வழிகாட்டுதலும் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. 300 வசனத்துல சொல்லும் போது உங்க இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணம் அப்படின்னு சொல்றாங்க. 300 வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது நீங்க அல்லாவை நினைவு கூறும் மூலியமா தான் இதயங்கள் களிப்படைகின்றன, சந்தோஷம் அடைகின்றன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபோக்கஸ் அல்லாஹ் மட்டும்தான். அதில் வச்சுக்கிட்டு நம்ம அல்லாவை நினைவு கூறணும். எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம வசதியாக இருக்குமோ இல்லை வசதி குறைவாக இருக்குமோ, ஆரோக்கியமாக இருக்குமோ இல்லை ஆரோக்கியம் குறைவாக இருக்குமோ, நம்ம அல்லாவை நினைவு கூறணும் அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அப்படி அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி அல்லாவை நம்ம நினைவு கூர்ந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடைறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கிமு ஸலாத்.